ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பாஸ்தா செய்யலாம். இந்த மாதிரி ஷெல் மாதிரி இருக்க பாஸ்தா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். நான் இந்த பவுலில் ஒரு பவுல் நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி பவுட்ரு இருக்கு இல்லையா, சில்லி பவுட்ரு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நாம் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு 2 வதக்கி விடுங்க. இது வதங்கட்டும். நாம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம். அது போட்டுக்கலாம். நீங்கள் பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க, ஸ்வீட் கார்ன் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கேரட், பீன்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள், கரம் மசாலா சொன்னேன் இல்லையா, அதை இப்போ போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கலருக்கு தான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தா இருக்கு இல்லையா, அதையும் இப்போ நம்ம இதிலே போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த பவுலில் பாஸ்தா எடுத்திருந்தோமோ அதே பவுல்லையே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். 2 பவுல் எடுத்துக்கோங்க. மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நாம் குக்கர் மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 1 விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குக்கரில் செய்கிறேன். குக்கரில் போட்டு ஆனால் நல்லா வந்திருக்கு. வெந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு. பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.